கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பரிசேயர்களால் மறுக்க முடியவில்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இயேசு அற்புதங்களை நடத்தினார். ஆனால் அவர்கள் பிசாசின் வல்லமையினால் அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று கூறினார்கள். இயேசு அதனை சுட்டிக்காட்டி தேவனுடைய ராஜ்யம் அவர்களிடம் வந்திருப்பதை கூறுகிறார். அந்த ராஜ்யத்தின் ராஜாதி ராஜாவாக இயேசு இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயுதம் தரித்த பலவான் என்பது சாத்தானை குறிக்கிறது. ஆனால் இயேசு சாத்தானை விட வலிமை மிக்கவர். நம்மை மேற்கொள்ள பிசாசு எந்த நேரத்திலும் திட்டமிட்டு கொண்டே இருப்பான். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். இயேசு கூறுகிறார், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நாம் ஆண்டவருக்கு விரோதியாக இருக்கிறோமா? சிநேகிதனாக அவரோடே கூட இருக்கிறோமா? கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த தேவ மனிதர்கள் பலர் எதற்கும் பயப்படாமல் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார்கள். நாம் கர்த்தரோடு இருப்பதால் பயமோ பதற்றமோ அடைய மாட்டோம். கர்த்தரோடு தாவீது நெருங்கி இருந்ததால் கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லினால் வீழ்த்தினான். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நம்முடைய துன்ப நேரங்களில், நோயால் வாடும் பொழுதுகளில் கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாயிருந்து நம்மை காத்து கொள்வார். கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்து அவரிடம் ஜெபிக்கும்போது நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். மரணத்துக்கு ஏதுவான கடுமையான நோயினால் பீடிக்கப்பட்டிருந்த பக்தன் மூடியின் உயிர் பிரியும் வேளை வந்தது. ஓடோடி வந்த மருத்துவர் சக்தி வாய்ந்த மருந்தை ஊசி மூலம் அவர் உடலில் செலுத்தினார். சிறிது நேரத்தில் மயக்கத்திலிருந்து எழுந்த மூடி வேதனையோடு சொன்னார், நான் இந்த கொடிய எல்லையை கடந்து மோட்சத்திற்கு சென்று கர்த்தரோடு இருக்க போகும் நேரத்தில் என்னை திரும்பவும் இந்த உலகத்திற்கு அழைத்து வந்து விட்டீர்களே என்றார். பாவ உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போதும் செல்போனும் கையுமாக இருக்காதீர்கள், கர்த்தரோடு இருங்கள். உலக கேளிக்கையை தேடி ஓடாதீர்கள், கர்த்தரோடு இருங்கள். தவறான நட்பு வட்டத்திலிருந்து விலகி கர்த்தரோடு இருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எப்போதும் நாங்கள் உண்மையை சார்ந்து வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எப்பொழுதும் நாங்கள் பரிசுத்தமாக காணப்பட உதவி செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.